ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு தங்கச்சி வந்திருக்கிறா. அவள் வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டா. அதனால் நேற்று அவங்க மாமா மஷ்ரூம் வாங்கி வந்தார். இது வச்சு தாங்க அவள் செஞ்சு தர போகிறேன். நான் செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் தாங்க செய்ய போகிறேன். காளான் என்னதான் இருந்தாலும் நம்மளாம் வயலில் அறுத்துன்னு வரும் பார்த்தியா. புத்து மேலே இருக்கும்லக்கா? புத்து மேலே, ஆமாம். அங்கே என் குலதெய்வம் கோயிலாண்ட புத்து இருக்கும். அங்கே தான் நாங்கள் எடுத்துன்னு வரோம். இப்போது காலம் காசு குத்து வாங்குற மாதிரி ஆயிடுச்சுப்பா. இங்கே இருந்தாலும் காசு குத்து வாங்கணும் தானே. ரெண்டு நாளாக நைட்டில் இடி மழை பெஞ்சிதுக்கும் மின்னல் அந்த இதுக்கும் அங்கே அம்மா வீட்டில் இருக்கும்போது காலையே தூங்கி ஓட்டுருவேன். ஆனால் கூட எடுத்துக்கணும் காலம் கண்டிப்பாக பூத்துருக்குன்னு சொல்லிட்டு எங்கள் கையிலே பூக்கும் காலம் அங்கெல்லாம் அம்மா வீட்டில். ஆமாம், நிறைய காலம் கிடைக்கும். குலதெய்வம் கோயில் பெரிய புத்து, அந்த புத்து நிறைய அந்த இந்த காலம் இல்லை, அந்த குட்டி குட்டி காலம் இருக்கும் பார்த்தியா, அது நல்லா நெய் காலம் சொல்லுவாங்க பாரு. குழம்பு நிறைய அந்த நெய் மத்தி என்னது நெத்திலி கருவாடு மீன் சொல்லுவாங்க, சின்ன சின்ன ஏரி கருவாடு. அந்த மீன் குழம்புல போட்டால் எப்படி இருக்கும், கச்ச 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 கச்சான்னு மீனை அந்த மாதிரி இருக்கும். சூப்பராக இருக்கும். காளான் இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி நல்லா கழுவி எடுத்துக்கணும். கலரே இப்போ எப்படிக்குதான். மசாலா போட்டு கலந்துக்கலாம். சஞ்சு ஸ்கூல் போயிடுச்சப்பா? போயிடுச்சுப்பா. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள், கொஞ்சோண்டு மைதா மாவு, என்ன கார்ன்ஃப்ளவர் மாவு, உப்பு, கரம் மசாலா. நல்லா ஒரு பொருட்டு போட்டு எடுத்து பக்கத்தில் வச்சிடலாம். கீழே போட்டாக்கா பாருங்கள், மசாலா நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ காய்கறிலாம் கட் பண்ணிக்கலாம். நாங்கள் சமைக்கிற நேரம் ஏய் இது வரைக்கும் வந்துச்சு. மயில தான் உட்காந்து செஞ்சுக்கிறாங்க. மயில சூடா சாப்பிடணும் ஆசைப்பட்டா இப்படிதான் பழகுது. மழைக்கு சூடா சாப்பிடலான்னு ஹாஸ்பிட்டல் கூட்டுருவாங்க. இந்த மழை பாரு என் மக்கள் உடனே பண்ணிச்சு. தண்ணி வெள்ளம் ஓடுது பாஸ். ஏப்பா நின்னுச்சியப்பா கொஞ்சம். இதுனேம்மா இது வெயிலும் காயுது மழையும் வருதா. எண்ணெய் காஞ்சிச்சுப்பா. காளான் வந்து கட் பண்ணி அப்படியே ஃப்ரைட் ரைஸ் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் கலந்து லைட்டாக ஃப்ரை பண்ணி வச்சோம்னா மசாலாவில் இந்த உப்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா பண்ணுறேன் நான். ரொம்ப வேகம்லாம் இல்லை, லைட்டாக வெந்துச்சுன்னா எடுத்துடலாம். லைட்டாக தான் எடுத்துக்கணும், அப்புறம் ரொம்ப குழன்னு ஆகிடும். எடுத்துருப்பாஸ். இப்போ அதே எண்ணெயில் சாப்பாடு செஞ்சிடலாம். ஃப்ரைட் ரைஸு ஃபஸ்ட்டு பச்சை மிளகா, இப்போ வெங்காயம், பீன்ஸு, கேரட்டு போட்டு நல்லா விதைக்கணும். கேப்சிகம், கோஸு ரெண்டையும் சேர்த்துக்கலாம். சாப்பாடு போட்டுக்கலாம். இப்போ இதில் மசாலாலாம் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள், கரம் மசாலா, மிளகுத்தூள், மிளகாய்த்தூள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
கருவேப்பிலை, தேவையான அளவு உப்புங்க. அக்கா உப்புலாம் கட்டாது. அப்போ கம்மியாக தான் இருக்கும். கட்டாது. வினிகர், சோயா சாஸ், மஷ்ரூம் போட்டுக்கலாங்க. மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவி சாப்பிட வேண்டியதாங்க. சூடு உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். டாடா பாய்.